சார் அது நாளைக்கு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அது வந்து 10லேருந்து 11 மணி வரைக்கும். பட் அது கொஞ்சம் ஒரு ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கோம் சார். ஆமாம். உச்சபட்ச பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் எல்லாரும் அப்பாவுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க பார்க்குறீங்க. அப்பா என்ன சார் எனக்கு உண்மையிலே இப்போது வருத்தப்படணுமா இல்லை ரொம்ப அதீத சந்தோஷப்படணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கேன். வருத்தப்படுறதுக்கான காரணம் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். பட் இவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் எல்லாரும் அப்பாவை பாராட்டுறாங்க, வருத்தப்படுறாங்க. பாராட்டு கலந்து அதில் வருத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மனிதர் இப்போ இல்லாமல் போயிட்டாரே அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நான் சந்தோஷப்படணுமா என்ன அப்படிங்கிறதே புரியல. அதனால் அது ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷனாக இருக்குது எனக்கு. பட் எஸ், பெருமையாக இருக்குது. அப்பாவை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது சொல்லலாம். சந்தோஷங்கிறத விட பெருமைங்கிறத சொல்லலாம். அப்பா ஒரு உச்சபட்ச ஒரு குணச்சித்திர நடிகர்னு தாண்டி ஒரு நடிகர். அவங்க நீங்கள் பெரிய ஒரு நடிகராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, பிரபலங்களும் சொன்னாங்க. உங்களுக்கு அவர் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் கொடுத்தாருன்ட்டு? ஃபஸ்ட்டு 3 பேசிக் ரூல்ஸ் சொல்கிறது: ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக போகக்கூடாது, டைமுக்கு போகணும், பி ஏ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட், அண்ட் ப்ரொடியூசருக்கு ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ அப்படிங்கிறது. இது 3 பேசிக் ரூல்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அடுத்த எனக்கு ஒரு வாய்ப்புகள் வரும்போது முதல்ல இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இதுவாக இருக்குது, எய்மாக இருக்குது. அதை தவிர ஜென்ரலாக அவர் சொல்கிறது தான் அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம் நடிப்புக்கு அப்படின்னு. அண்டு இப்போது அது அப்பாவோட மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். நாசர் சார்ட்டை கேட்டோன்னா அவரோட மெத்தட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஐ வில் ஸ்டிக் டு த ஃபர்ஸ்ட் 3 ரூல்ஸ் அவர் சொன்னது. ஸோ அதுதான் இப்போதைக்கு என்னால் ஃபாலோ பண்ண முடியும். மருத்துவம் நிறைய இருக்கும், இருந்தாலும் அப்பா கூட ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு சின்ன வயசுல இருந்தே இல்லை சார், இப்போ எனக்கு ஆக்சுவலி இப்போ எல்லாமே எனக்கு இப்போ வந்து மெமரபுளாக தான் இருக்குது. ஏன்னா அவர் அதான் இப்போ சொல்கிறோம்ல, இருக்கிற வரைக்கும் நமக்கு அது அந்த அந்த நினைவுகளோ அந்த பழைய விஷயங்களை பற்றியோ நம்ம யோசிச்சது கூட கிடையாது. பட் இன்னிலேருந்து அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கும்போது மொத்தமும் அழகாக தெரியுது. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும், அவர் என்னை திட்டினது வரைக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி என் பேரை சொல்லி வீட்டில் கூப்பிடுவார். அப்போது ஒரு 15வது வாட்டி நமக்கு வந்து என்ன இப்போ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தோணும். யாருக்கா இருந்தாலும் தோணும் இல்லையா? இனிமேல் அந்த குரலே கேட்காது அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ அதனால் இப்போ அதெல்லாம் தான் நினைவுகளாக இருக்குது. அவர் ஒவ்வொருத்தருமே என்னை கூப்பிடுறது அதெல்லாம். நீங்கள் கடைசியாக விக்ரம் படத்தில் கூட அந்த சந்தனம் கதாபாத்திரத்துக்கு கூட கூட இது இப்போ புதுசாக வந்த வாய்ப்புகளை நினைச்சது வந்து சொன்னார். இப்படி தான் வரும் வாய்ப்புகள் அப்படின்னாரு. இந்த மாதிரி தேடு, எது கிடைச்சாலும் பண்ணு. அதுவும் அது RKFI அப்படின்னு உடனே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு சம்பளத்தை பற்றி, ரோலை பற்றி, எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நான் வந்து அவர் சொன்னது, நான் ஹாசன் பிரதர்ஸில் ஆரம்பித்தேன் நடிக்க. ராஜபார்வையில் எங்கள் அப்பா நடிக்க ஆரம்பித்தார். அப்புறம் அது RKFIயாக மாறிச்சு. அதுலேயும் எங்கள் அப்பா நடிச்சிருக்காரு. அது RKFI இன்டர்நேஷ்னலாக இப்போ இன்னும் ஒரு வேறு லெவல் இருக்குது. இப்போ அதில் அவரோட பையன் உள்ளே என்டர் பண்ணுறாரு. ஸோ அதில் எவ்வளோ சந்தோஷம். அவர் ஸ்டார்டிங்காக அவர் பண்ணார், ஒரு பெரிய பண்ணார். ஆமாம், அதே RKFIயில் கமல் சார் படத்தில் சந்தோஷம் இல்லை. அதாவது அவர் என்ன ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை. அவரோட பாயிண்ட், நீ RKFIயில் நடிக்கிற, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே காலடி எடுத்து வச்சாலே உனக்கு நல்ல விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி. அண்டு அதாங்க, RKFIக்குள்ளே போக முடியாத எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு அந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி சம்பளம் கொடுத்து உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படி அந்த இடத்துல நின்று ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்குறது எவ்வளோ பெரிய சுகம் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லும்போதை விட அதை நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு அது புரிஞ்சுது, அதோட வேல்யூ. அவர் ஃபஸ்ட்டு விமானப்படையில் இருந்தார். ஆமாம். அதுக்கப்புறம் திரைத்துறையில் வரதுக்கு அதை தொடர்ந்துட்டு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அப்படின்ட்டு சொன்னார். அவர் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருந்தார்? இல்லை, அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 years 6 months, அதாவது இன்னொரு 6 வருஷம் கம்ப்ளீட், இன்னொரு 6 மாதம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு ரவுண்டாக உங்களுக்கு ஒரு 10 வருஷம் அப்படின்னு இருக்கும். கிட்டத்தட்ட 9 வருஷம் 6 மாதம் அங்கே இதில் சர்வீஸ் பண்ணார். பண்ணிவிட்டு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் எடுத்துகிட்டு FCIயில் ஜாயின் பண்ணார், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில். அது வேண்டான்னு சொல்லி தான் நாடகங்களுக்கு போனார். இது ஏர்ஃபோர்ஸ் வேண்டான்னு சொல்லி நாடகத்துக்கு போகலை. அங்கேருந்து ஒரு ஒர்க் வந்து சென்னையில் ஜாயின் பண்ணி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில். அதுக்கப்புறம் இல்லை ஒன்று வேலை இல்லை நாடகம் அப்படின்னா ரிஸ்க் எடுத்து நம்ம நாடகத்துக்கே போகலான்னு சொல்லி வேலையை விட்டு நாடகத்துக்கு போனார். அங்கிருந்து காத்தாடி ராமமூர்த்தி சார் நாடகத்தில் சேர்ந்து அதை விசு சார் பார்த்து
அதில் ஒரு ட்ராமாவை பாலச்சந்தர் சார் பார்த்து அந்த நாடகத்தை அவர் படமாக எடுக்கும்போது எங்கள் அப்பா நாடகத்தில் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரோ அதே கதாபாத்திரத்தை படத்துலையும் அவர் கொடுத்தாரு. அப்படி ஆரம்பித்தது தான் பட்ன பிரவேசம், எங்கள் அப்பாவோட சினிமா பிரவேசம். திரைத்துறையினரும் சரி அவரோட ரசிகர்களும் சரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க இறுதியாக? இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே இப்போ ரொம்ப வருத்தப்படுறீங்க அப்படிங்கிறதும் தெரியும். அண்ட் ஐ நோ நீங்கள்லாம் எவ்வளோ எங்கள் அப்பா மேலே அன்பும் மரியாதையும் காதலும் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியும். இதனால தான் எங்கள் அப்பா இவ்வளோ வருஷம் இந்த மாதிரி இயங்க முடிஞ்சது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ் சார்.